வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜனவரி 22 இன்னைக்கு கம்யூனிட்டி மேனேஜர் அப்ரிசியேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. எது மேனேஜரை அப்ரிசியேஷன் பண்ணுறாங்களா? நான் ஒரு லீவ் கேட்டால் தரமாட்டாரு, அவர் போய் எதுக்கு அப்ரிசியேஷன் பண்ணணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக சொல்ல, இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ராஜான்னு வச்சிங்களேன், மெயினாக இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் தான் வந்து உத்தரவு போடுவார். ஆனால் அந்த அமைச்சர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட என்னென்ன பொறுப்பு ஒப்படைச்சா அவன் கரெக்டாக பண்ணுவான், இவன் எந்த டைமில் வந்து லீவுன்னு சொல்லுவான், எந்த டைமில் இவன் வேலை செய்கிற மாதிரி நடிப்பான், இவன் வேலை செய்வானா மாட்டானா, இவன் அந்த திறமை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இன்டெப்த்தாக எல்லாருடைய திறமைகளையும் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கான வேலையை கொடுக்கக்கூடிய அந்த வேலைன்றது எவ்வளோ பெருசு. அப்போ அந்த மேனேஜருக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்டருமே தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தொழில் அவங்களால தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்றது இந்த இண்டஸ்ட்ரிலாம் உருவாகிட்டு இருக்கு. அதுலேயும் இந்த ஆன்லைன் துறைகளில் அதிகமாக வந்து உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்ரிஷியேஷன் பண்ணியே ஆகணுமே, அதுக்காக நம்ம ஒரு டே வந்து உருவாக்கியே ஆகணும்னு சொல்லிட்டு உருவாகிற டே தான் இது. இதை யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 ஜெர்மியோ ஒயாங்கால் அப்படின்ற ஒரு போஸ்ட்னால உருவாக்கப்படுது. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வருடங்களாகவே வந்து இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வுகளில் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பர்சனாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இவர். நிறைய கம்பெனியோட டைப் வச்சிருப்பாரு. அதனால் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல போயிட்டு சிறப்புரைகள்லாம் ஆற்றுவார். இவரோட ஸ்பீச்சை கேட்கணுன்றதுக்காக நிறைய பேர் ஏங்கின்னு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனாக வந்து இந்த ஆன்லைன் துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இவர். அப்படிப்பட்டவர் தான் பார்த்தீங்கன்னா இது முதல்ல உருவாகுறது. இது வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த டேவை. கென்யாவில் இதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஃபின்லாந்து, அப்புறம் சீனா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, பிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு வருஷமும் வந்து செலிப்ரேட் பண்ணே வராங்கப்பா. அப்படி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஆன்லைன் துறையில் இருக்கக்கூடிய மேனேஜர்களை எல்லாரையும் வேலை வாங்கக்கூடிய அந்த முக்கியமான ஆட்களை வந்து அப்ரிசியேஷன் பண்ணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட தினம் தான் கம்யூனிட்டி மேனேஜர் அப்ரிசியேஷன் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜனவரி 22. நெக்ஸ்ட்டு ஃப்ளூரினேஷன் ஸ்டேட் ஃபவுண்டேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு பொலிவியா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கல்ச்சரு, அப்புறம் வழிபாட்டு முறை, அப்புறம் இனம், அப்படி இப்படின்னு பேதங்களாக பிரிஞ்சிருப்போம்ல. இப்படி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் ஒரு நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ல. அப்படிப்பட்ட அந்த ஒரு நாட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏன் மதம் தான் பெருசு, மதம் தான் பெருசு, நான் தான் பெரியவன், இது எங்கள் நாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிச்சின்னு மாண்டுக்கினே இருந்தோம்னா ஒரு நாடாக இருக்காது, சுடுகாடாக தான் இருந்திருக்கும். ஓகே, அப்படி எந்த வித பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் நாட்டு மக்கள் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணுன்றதுக்காகவுமே வந்து பாடுபட்ட ஒரு பர்சன் தான் பார்த்தீங்கன்னா ஈவோ மோரல்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய பழங்குடியிலிருந்து வந்த முதல் ஜனாதிபதியாக பார்க்கப்படுறாரு. அப்படிப்பட்டவர் என்ன பண்ணுறா, 2006 சட்டத்திட்டங்கள்லாம் திருத்தி மக்கள் எல்லாருமே ஒத்துமையாக வாழ்றதுக்கு, எல்லா இன மக்களுமே சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு சட்டங்களை இயற்றின ஒரு பர்சன். அப்படி அவர் சட்டத்தை இயற்றின அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்றா வாழ்றதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு நாளாக உருவாக்கின அந்த நாளை தான் ஃப்ளோரினேஷன் ஸ்டேட் ஃபவுண்டேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க பொலிவியா ஜனவரி 22. நெக்ஸ்ட்டு கஸ்டமர்ஸ் ஆஃபீஸர் டே அப்படின்னு சொல்லிட்டு தஜிகிஸ்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. ஃபஸ்ட்டு இந்த தஜிகிஸ்தான் அப்படின்ற நாடை பற்றி நான் சொல்லிடுறேன். அப்போ தான் ஏன் இவங்க கஸ்டமர்ஸ் ஆஃபீஸரை போய் இவ்வளோ பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த தஜிகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுற்றி மலைகள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாடு. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 61 லட்சம் 62 லட்சம் மக்கள் தான் இந்த இடத்துல இருப்பாங்க. இப்படிப்பட்ட நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பருத்தியும் அலுமினியம் தான். இது ரெண்டு தான் பயங்கரமாக ஏற்றுமதி இறக்குமதின்றது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அது இருக்குது. அப்படிப்பட்ட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 60% வருமானம்ன்றது இதுலேருந்து தான் வருது. அப்படின்னா அந்த கஸ்டமர்ஸ் ஆஃபீஸர்ன்றவங்க எவ்வளோ பெரிய பதவியில் இருப்பாங்க. இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்கலாம் பொண்ணுப்பா அப்படின்வாங்களே, அந்த மாதிரி அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் ஆஃபீஸில் இருந்தால் 4-5 பொண்ணு கட்டி கொடுப்பாங்க பொழுது. அப்படி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதவியாக இருக்கக்கூடிய இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸை வந்து செலிப்ரேட் பண்ணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா இந்த தினம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் தான் இந்த கஸ்டம்ஸை வந்து பயங்கர அவங்க கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து விடுதலாம் கிடச்சி 1992. அப்படி விடுதலை கிடச்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனமானது இவங்க கைக்கு வருது. வந்தாலுமே கூட உள்நாட்டு போர் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு 6-7 வருஷம் ஓடி போச்சு. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் முதல்ல இந்த கஸ்டம்ஸ்ன்றது 1992 இவங்களுடைய வளர்ச்சிக்காக உருவான அந்த டேட்டை வந்து சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க தஜிகிஸ்தான் ஜனவரி 22. யூனிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க உக்ரைன் இந்த நாளில். எதனால் இந்த டே வந்து உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு காரணமான பர்சனு 1919 ஜனாதிபதியாக இருந்த லியோனட் குச்சுவால் அப்படின்ற ஒரு பர்சன். இவர் தான் என்ன பண்ணுறாரு, மேற்கு உக்ரைன் அப்புறம் சொல்லிட்டு உக்ரைன் சொல்லிட்டு பிரிஞ்சு இருந்த இந்த நாட்டை வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கிறாரு. ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து ஒரு பகுதியை வந்து கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹங்கேரி ஒரு கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. இப்படி ரெண்டுமே பிரிஞ்சு இருந்த அந்த நாடுகள் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த சோவியத் யூனியன் உடஞ்சோடனே எல்லாமே தரமட்டமாக போகுது. அப்புறம் கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் போகுது. நம்ம எதுக்கிட்ட தனித்தனியாக இருக்கணும், அதை நம்ம கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேற்கு உக்ரைனும் ஒன்றா சேர்ந்த அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாள். அப்படி அந்த ஒன்றா சேர்றதுக்கு உறுதுணையாக இருந்தவர் தான் இந்த ஜனாதிபதி. அந்த ஜனாதிபதியை பாராட்டணுன்றதுக்காகவும் அண்ட் இந்த ஒற்றுமை ஒப்பந்தத்தில் 2 பேரும் சைன் போட்ட அந்த நாளை வந்து சூஸ் பண்ணி இன்னைக்கு யூனிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க உக்ரைன் ஜனவரி 22.
நெக்ஸ்ட் ஹீரோஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு கேமன் ஐஸ்லாண்ட்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது என்னன்னா 1993 ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் அந்த அரசியல் மாற்றங்களுக்கும் மிகப்பெரிய உறுதுணையாக அந்த பர்சன்லாம் வந்து இவங்க செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு வருஷமும். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக ஜேம்ஸ் மனோகா போர்டன் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து இவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமுமே வந்து அவங்க நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான பர்சனாக இருப்பாங்களே, அவங்களாம் கூப்பிட்டு அவங்களுக்கு விருதுல கொடுக்குறது, அப்புறம் அவங்களுக்காக ஒரு நாட்களை உருவாகுது, அப்படி இப்படின்னு சொல்லி நாட்கள் மாறினே வந்தது. கடைசியாக பார்த்தீங்கன்னா 2003 500 பேர் கிட்டத்தட்ட சூஸ் பண்ணி இவங்க எல்லாருமே நம்மளோட ஹீரோஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. இப்படி செலிப்ரேட் பண்ணக்கூடிய இந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க கேமன் ஐஸ்லாண்டு. ஒவ்வொரு ஜனவரியும் 4வது திங்கட்கிழமை. இந்த வருஷம் ஜனவரி 22. முயற்சியினுடைய இன்னொரு மீனிங் இன்ஃபினிட்டி. இந்த விஷயம் புரியாமல் தான் நான் ட்ரை பண்ணேன், ஆனால் தோத்துட்டேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிறோன்னு நினைக்கிறேன். ட்ரை இட் அன்டில் யூ மேக் இட். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது வரை உங்ககிட்ட வந்து விடைபெறுது. நான் உங்கள் பாண்டியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.